சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் கலந்துரையாடி வருகிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தங்களது ஆட்சியில் 52 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்டதாக அதிமுக கூறி வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் அதிமுக சார்பில் லேப்டாப் சம்பந்தமான அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக அதிமுக மாணவர் அணி சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அதிமுகவினுடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த லேப்டாப் வழங்கப்பட வேண்டும் என்று அதிமுக மாணவர் அணி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. தற்போது லேப்டாப் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்திலே 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த லேப்டாப் வழங்கப்பட்டது. எனவே அதே போன்று மீண்டும் இந்த லேப்டாப் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அதிமுக சார்பில் இன்றைய தினம் மதுரையிலும் கூட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. குறிப்பாக மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், எனவே அந்த ஊழல் முறைகேடுகள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு யார் யார் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை தேவை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மதுரை மாநகராட்சிக்கு தேவையான குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் மதுரை மாநகராட்சி சார்பிலே மதுரை மாநகராட்சியினுடைய அந்த முறைகேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இது தவிர சென்னையில் இன்று பாமக சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இன்று ஒரே நாளில் பல்வேறு எதிர்கட்சிகள் கூடி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே இந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மேலாக அவர்கள் சட்டப்பேரவையிலும் வெளியிலும் தொடர்ந்து கோரிக்கைகளை, வலியுறுத்தல்களை வைத்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் என்பது பள்ளி மாணவர்களுக்கும் வேண்டும். குறிப்பாக 11, 12ஆம் வகுப்பில் லேப்டாப் வழங்கப்பட்டால்தான் அவர்கள் அந்த லேப்டாப்பை பயன்படுத்தி உயர்கல்விக்கு பயன்படுத்த முடியும். எனவே அதனை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்படுகின்றது. இதே போல பல்வேறு இடங்களில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் முறைகேடுகளை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ராஜேஷ், அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் ஆகியவை பிரதான கோரிக்கைகளாக இருக்கு. இந்த கோரிக்கைகள் குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக இன்றைய தினம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திற்கு அருகிலே பல்வேறு கட்சிகள், 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த 69% இடஒதுக்கீட்டை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமானால் உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு உரிய தரவுகளை கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. காரணம், மற்ற மாநிலங்கள் இல்லாத வகையிலே தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதிகமான இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று 2010ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கின்றது. எனவே அந்த கேள்விக்கு உரிய பதிலளிக்க, அதனை நியாயப்படுத்த புதிய தரவுகள் வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே தமிழக அரசு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் ஒரு கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும். அவ்வாறு கேஸ்ட் சர்வே எடுப்பதனாலே பல பின்தங்கிய சமுதாயங்கள் உரிய இடஒதுக்கீட்டை பெறும் என்பது இந்த கட்சிகளினுடைய அந்த வலியுறுத்தலாக இருக்கின்றது. எனவே இந்த வலியுறுத்தலை, இந்த கோரிக்கையை நியாயம் என்று கருதக்கூடிய பல்வேறு கட்சிகள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி, பாஜக, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ராஜரத்னம் மைதானத்திற்கு எதிரிலே ஒன்று திரண்டு அவர்கள் தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், எப்படி தெலுங்கானா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதனை அமல்படுத்திய காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்ன என்பது குறித்தும், அதே போல தமிழக அரசும் எடுத்தால்தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு முறையை மாற்றி இன்னும் கூடுதலான இடஒதுக்கீடு கிடைக்கும். யாருக்கெல்லாம், எந்த சமுதாயத்துக்கெல்லாம் இன்னும் போதுமான கல்வி அறிவு கிடைக்கவில்லையோ, போதுமான வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லையோ, பொருளாதாரத்தில் தன்னிறைவு கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். எனவே இந்த சர்வே மிக மிக அவசியம் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள்.